2025 உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக வெற்றி நமதே ஊர் எமதே எனும் துணைப்பொருளில் தேசிய மக்கள் சக்தி முன்னெடுக்கும் மக்கள் சந்திப்பு இன்று பிற்பகல் பிடபத்திர பகுதியில் கட்சியின் தலைவர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் நடைபெற்றது. இன்று அரசாங்கம் ஒன்று உருவாகியுள்ளது. அரசாங்கத்தில் உள்ள எமது பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சரவை, நான் உள்ளிட்ட இந்த அரசாங்கம் மக்களின் பணத்தில் ஒரு சதத்தை ஏனும் திருடுவதில்லை, ஒரு சதத்தை ஏனும் வீண் விரயம் செய்வதில்லை. இப்படியான ஒரு அரசாங்கம் அல்லவா தேவை? அடுத்து என்ன செய்ய வேண்டும்? திருடியவர்களுக்கு தண்டனை வழங்கும் வேலையுள்ளது. அண்மையில் ஒரு அமைச்சரை நீதிமன்றத்தில் முன்னிலையாக்கிய போது நீதிபதி இவ்வாறு வினவியுள்ளார். அவரிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் 10 வருடங்களுக்கு முன்னரே விசாரணைகளை ஆரம்பித்திருந்தனர். சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு விசாரணை கோவை அனுப்பப்பட்டு 10 வருடங்கள் செல்லும் வரை என்ன செய்தீர்கள் என லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் சட்டத்தரணியிடம் நீதிபதி வினவினார். இவர்கள் பிடிக்கவில்லை என அவர் பதிலளித்தார். அந்த அமைச்சரை காண்பித்துள்ளார். அதுவே நடந்துள்ளது. ஆகவே விசாரணைகள் தற்போது சிறப்பாக நடைபெறுகின்றன. லஞ்ச ஊழல் தொடர்பில் மாத்திரமல்ல, குற்றங்களும் உள்ளன அல்லவா? உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் அதிகம் பேசப்படுகிறது. விசாரணைகள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் 21ஆம் தேதிக்கு முன்னதாக பல விடயங்கள் நடைபெறும். மே 2025 ஏப்ரல் மாச 21 වෙනිදාට පෙර ගොඩක් ඒවා වෙයි. හරිනේ. තව නඩු කීපයක් පැවරෙයි. හොඳයි. இன்னும் சில வழக்குகள் தாக்கல் செய்யப்படும். சில வேளை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெலிக்கடை சிறைச்சாலையில் பாராளுமன்ற அமர்வு ஒன்றை நடத்துவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும். எமது நாட்டில் ஆங்காங்கே துப்பாக்கி பிரயோக சம்பவங்கள், பாதாள குழுக்களின் செயற்பாடுகள் இடம்பெறுகின்றன. நாம் போலீஸ் அதிகாரிகளை ஒன்றிணைத்தோம், கலந்துரையாடினோம், வசதிகளை செய்து கொடுப்பதாக கூறினோம். ஆனால் துரதிருஷ்டவசமான நிலை உள்ளது. எமது போலீஸ் திணைக்களத்தில் உள்ள 84,000 உத்தியோகத்தர்களில் 80,000 பேர் சிறந்த உத்தியோகத்தர்கள். ஆனால் ஒரு சிலர் உள்ளே இருந்து கொண்டு வேலை செய்கின்றனர். தயவு செய்து மாற்றமடையுமாறு அவர்களுக்கு கூறுகின்றோம். எமது நாட்டு மக்கள் போலீசார் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்துள்ளனர். சட்டவாட்சியை உரிய முறையில் உறுதிப்படுத்த வேண்டும். போலீசார் உள்ளிட்ட அனைவருக்கும் கூறுகின்றோம், அரசியல்வாதிகளின் கீழ் இவர்கள் உருவாக்கப்பட்டனர். பெயர் போன பாதாள குழுக்களின் தலைவர்கள் எங்கிருந்தனர்? இன்று முதற் தடவையாக பாதாள குழுக்களுக்கும் போதைப் பொருள் கடத்தற்காரர்களுக்கும் அரசியல் பாதுகாப்பு இல்லை. ஆகவே போலீசார் உரிய முறையில் கடமையை நிறைவேற்ற வேண்டும். මේ පාතාලෙට මේ කුඩු ව්‍යාපාරයට දේශපාලන රැකවරණේ නැහැ. පළවෙනි වතාව. ඉඳ පොලිසිය මහතුරු හරියට වැඩේ කරන්නේ.